சோ, இப்போ ஒரு ஜாப் இன்டர்வியூக்கு போறாங்க அப்டின்னா, இது நெறைய பேருக்கு தேவ. அதனால இந்த கொஸ்டின் கண்டிப்பா தேவைப்படும். கண்டிப்பா. இப்போ ஜாப் இன்டர்வியூக்கு ஒருத்தர் போறாங்க அப்டின்னா, அவங்களுக்கு வந்து என்ன அட்வைஸ் குடுப்பீங்க? லைக் என்ன மைண்ட் செட்டோட அவங்க போணும்? என்னால கண்டிப்பா முடியும். அவ்வளதான். ஐ கேன் டூ இட். அந்த ஒரு ஆன்ஸர் எல்லாருக்கும் இருக்கணும். எல்லாரும் போகும்போது நர்வஸா போகும். நானும் ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ போகும்போது ஐ வாஸ் வெரி நர்வஸ். பட் போகும்போது நம்ம வந்து நம்மகிட்டயே வி ஹேவ் டூ அஃபர்ம் அவர்செல்ஃப் என்னால முடியும். மத்தவங்களால முடியலையனாலும் என்னால முடியும். அப்படின்ற மாரி ஒரு பாசிட்டிவா நம்ம போகும்போது தான் நம்மளுக்கு அது வரும். தட் இஸ் த ஃபர்ஸ்ட் திங். அண்ட் சில சமயம் என்ன ஆகும்னா, அந்த கொஸ்டின்ஸ் அவங்க கேட்க கேட்க நம்மளுக்கு தெரியும். ஓகே நம்ம இது கிராக் பண்ண போறதில்ல அப்படின்ட்டு. பட் வி வில் கோ இன்டூ அ நெகட்டிவ் ஜோன். அது மாரி போகாம முடிஞ்ச வரைக்கும் அந்த ஆன்சர்ஸ் என்னலாம் வருதோ நம்ம பேசிக்கிட்டே இருக்கணும். அவங்க கேட்பாங்க. அவங்க வந்து ஒரு அளவுக்கு ஆன்சர்ஸ் நம்மளுக்கு வந்து ஓகே சரியா வரல அப்படின்னு தெரிஞ்ச அப்புறமும் வி ஷுட் நாட் கிவ் அப். இன்டர்வியூவ கம்ப்ளீட் பண்ணணும். மோர் தேன் ஜஸ்ட் தி இன்டர்வியூ, மோர் தேன் தி ஜாப், இட்ஸ் அன் எக்ஸ்பீரியன்ஸ். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அப்துல் கலாம் சார் சொல்ற மாரி ஃபெயிலோட ஃபுல் ஃபார்ம் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் இன் லேர்னிங். ஸோ ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் இன் லேர்னிங் நம்ம எடுக்கும்போது ஃபெயில் ஆகுறோம். ஃபெயில் ஆனாலும் அடுத்த இன்டர்வியூ ஈஸியா இருக்கும் நம்மளுக்கு. ஸோ டென்ஷன் ஆகாம என்னால முடியும். அண்ட் அத வந்து கிவ் அப் பண்ணக்கூடாது நடுவுலயே. தட் இஸ் ஒன் பிக்கஸ்ட் டிப் ஐ கிவ். ஓகே. பட் நெறைய பேர் வந்து இப்போ ஃப்ரெஷர்ஸ் எப்டின்னா, ஐ கேன் டூ இட் அப்டின்னு அஃபர்ம் பண்றதுக்கு முன்னாடி, அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வேணும் இல்லையா? இப்போ ம். ஐ கேன் டூ இட் அப்டின்னு சொல்லணும் அப்டின்னாலே, அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் ம். வேணும். அதுக்கு அவங்க பிரிப்பேர்டா போயிடணும். பட் நெறைய பேர் போறதே ஜஸ்ட் ட்ரை பண்ணலாம். கண்டிப்பா. எஸ். நான் இது நெறைய பார்த்துருக்கேன். எஸ்பெஷலி இன்ஜினியரிங் ரிலேட்டடா வென் ஐ வாஸ் வொர்க்கிங் இன் மார்க்கெட்டிங். அவங்களோட ப்ராஜெக்ட் கொஸ்டின் கேட்டாலே அவங்களுக்கு தெரியாது. ஸோ நான் வந்து ஹெச்ஆர் கொஸ்டின்ஸ் கூட வரல. ப்ராஜெக்ட்ட பத்தி கொஸ்டின் கேட்கும்போது அவங்களுக்கு கொஞ்சம் தெரிஞ்சிருந்தா ஈஸியா இருக்கும். அவங்களுக்கு தே வில் பி ஏபிள் டூ ஆன்சர் இட். பீப்பிள் வில் கெட் கான்ஃபிடன்ஸ் இன் தெம். ஸோ அந்த அந்த அளவுக்கு நம்ம வந்து ப்ரிப்பேர்டா இருக்கணும். நம்மளோட சப்ஜெக்ட் ரிலேட்டடா நான் சொல்றது இதுதான். ரெஸ்யூமும் நான் ப்ரிப்பேர் பண்றதுனால, ரெஸ்யூம்ல பொய் சொல்லாதீங்க. ரெஸ்யூம்ல என்ன போட்டிருக்கீங்களோ அதுல தரோவா இருங்க. இப்போ வந்து ஒரு ப்ராஜெக்ட் நீங்க பண்ணியிருக்கீங்கன்னு வருதுன்னா, அந்த ப்ராஜெக்ட் ரிலேட்டடா நம்ம வந்து 100% கான்ஃபிடென்ட்டா இருக்கணும். அப்போ நம்மளுக்கு வந்து எந்த கொஸ்டினா இருந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ அந்த கான்ஃபிடன்ஸ் நம்மளுக்கு இருக்கணும். வி ஷுட் நோ தட் ஓகே எனக்கு ரெஸ்யூம்ல எல்லாமே எனக்கு ஆன்சர்ஸ் இருக்கு. அவங்க என்ன கேட்டாலும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு நம்ம போனோம்னா தான் நம்ம வந்து தைரியமா போக முடியும். தட்ஸ் வென் த ஐ கேன் டூ இட் வில் கம். ஸோ பார்த்துக்கலாம் அப்படின்ற ஆட்டிட்யூடுக்கு முன்னாடி நம்ம எல்லாத்தையும் கத்து வச்சிருக்கணும். நம்மளுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். நம்ம என்ன ஆன்சர் பண்ண போறோம், என்ன கொஸ்டின்ஸ் வர வாய்ப்பு இருக்குன்றது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். சோ பிரிப்பேர்டா போனா நம்மளுக்கு அந்த அஃபர்மேஷன் கண்டிப்பா வரும். கண்டிப்பா. சொல்றதுனால எஸ், எஸ். இஃப் யுவர் ஜாப் இஸ் மேட்சிங் டு யுவர் ஸ்கில் செட் அண்ட் இஃப் யூ ஆர் கான்ஃபிடென்ட் வித் வாட் யூ ஹவ் டன், உங்க எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு பேசுது அப்படின்னா, கண்டிப்பா உங்களுக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் வரும். ஓகே. சோ இனிமேலாச்சும் நெறைய பேர் பிரிப்பேர்டா போவாங்கன்னு நெனைக்கிறேன். பார்த்துட்டு கண்டிப்பா. நான்லாம் ட்ரை பண்றேன்னு தான் போவேன் மேக்ஸிமம். நீங்களே மகாவே இப்படி சொல்ட்டா எப்படி? ஐயய்யோ! என்ன ரொம்ப கலாய்க்கிறீங்க. ம். இல்ல நான் வந்து பிரிப்பேர் பண்ணிட்டு ஒரு ட்ரை அப்படின்னு போவேன். ம். ம். அது கரெக்ட். பிரிப்பேர் பண்ணிட்டு ட்ரை போனாலே வந்துரும். அவ்வளோதான். அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம். ஒன் மோர் திங் விச் ஐ சே ஜெனரலி இஸ் தட் எல்லாரும் வாஷ்ரூம்குள்ள போயிட்டு ரெய்ஸ் யுவர் ஹேண்ட்ஸ் அண்ட் சே ஐ கேன் டூ இட் அப்படின்னு சொன்னீங்கனாலே, அந்த ஒரு ஃபீலிங் வந்து வாவ் ஃபீலிங் வந்துரும். அந்த ஒரு ஒரு டிங்லிங் ஃபீலிங் ஒரு பவர் வந்துரும் நம்மளுக்கு. ஸோ இது வந்து நான் நான் என்னோட இன்டர்வியூல ட்ரை பண்ணேன். இட் வொர்க்ட் வெரி வெல். நான் இங்க பிஃபோர் ஜாயினிங் டீச்சரா ஐ டிட் ஒன் இன்டர்வியூ வேர் ஐ காட் இட். பட் ஐ டென்ட் டேக் இட் பிகாஸ் ஆஃப் சம் அதர் ரீசன்ஸ். பட் இந்த ஐ கேன் டூ இட் நான் அங்க சொன்னேன். அது வந்து வொர்க் அவுட் ஆச்சு. ஸோ யூ கேன் ட்ரை தட் ஆல்சோ. ஓகே. அப்ப இன்டர்வியூ போறதுக்கு முன்னாடி அங்க பாத்ரூம் இருக்குதான்னு செக் பண்ணி அது மேபி அது ஒரு சீக்ரெட்டாவும் இருக்கலாமே. ஓகே. கண்டிப்பா. நைஸ் டிப். என்ன கலாய்க்கிற ஓகே. மாரி இருக்கேவா? ஆக்சுவலி நீங்க சொன்னது ஒரு நல்ல டிப் தான். பட் என்னன்னா, நான் சும்மா ஆட் பண்ணிட்டேன் ஒரு கமெண்ட். அது பரவால்ல. நம்ம கமெண்ட் ஆட் பண்ணா ஜாலியா இருக்கும். ஆ கண்டிப்பா.